சிவாய நம்ம வாழ்க வணக்கம். நிறைய ஜாதக நபர்கள், நிறைய அஸ்ட்ராலஜி பார்த்துட்டேன் யூடியூப்பில். இனி வரும் காலங்களில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்குமா, மனக்குழப்பத்தோடு இருக்குமா, இவங்க சனி பயிற்சி இப்படின்னு சொல்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க, திருக்கணிதம் சொல்கிறாங்க, எப்படி சில பேர் ராகு கேது பயிற்சி, லக்கணத்தில் ராகு 7 கேது, இல்லை ராசியில் கேது 7 ராகு, குடும்ப சண்டை வரும், காலசர்வ தோஷம், அது இதுன்னு சொல்லி மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை ஜோதிடம் உண்மையிலே நம்பக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இனி வரும் காலங்களில் நம்ம மேஷ ராசி மேஷ லக்கணம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடுங்கிறதுனால, அது காலபுருஷனுக்கு முதல் வீடுங்கிறத விட இந்த மேஷ ராசி மேஷ லக்கணத்தை ஏன் நான் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னப்போ முருகனோட ஆதிபத்தியம் கொண்ட மேஷத்துலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு சந்தோஷப்படுறேன். அப்போ நம்ம இனிமேல் எப்படி பார்க்க போகிறோம் ஜாதகத்தை அப்படின்னா, மேஷ ராசி மேஷ லக்கணம், மேஷ லக்கணம் ரிஷப ராசி, மேஷ லக்கணம் மிதுன ராசி, இப்படி வரையறுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கரண்ட்டில் என்ன தசை நடக்குது, நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம், என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் கரண்ட் தசை என்ன, நடப்பு தசை என்ன, அதோட தசா புத்தி எப்படி இருக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ஆஃப் பிளான் தான். அது ஹை இம்பேக்ட் கொடுக்கறது யாருன்னா தசநாதன் தான். தசநாதன் வலுவாக இருந்தால் ஓகே, ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு செக்யூரிட்டி. ஓகே, வருங்காலங்களில் இதை பற்றி நம்ம பேசுவோம். நம்மளுக்கு உண்டான ஆதரவு மக்கள் எனக்கு கொடுக்கறத பொறுத்து தான் நான் அதை சொல்லணும்னு அவசியம் அப்படி நான் சொல்லவில்லை. இதை வச்சு ஒரு 10 நபர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். பட் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது என்னென்னா, கொஞ்சம் அதிக நபர் பார்த்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஜோதிடத்துறையில் ஒரு புது அவதாரமாக நிச்சயமாக எனக்கு பார்க்கணும். சிவாய நம்ம வாழ்க்கை வளர்ந்து